ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்திக்கலாம். நான் ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க. எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் மாங்காயை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இதில் உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. நீங்கள் சேர்த்திட்டு இதை நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இது வேக வச்சுக்கலாங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல் கொஞ்சமாக எடுத்துருக்குங்க, அதை சேர்த்திக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. புளிக்கரைசல் சேர்த்தோன்னு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அது வரைக்கும் இதை விட்டுறலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.